அப்புறங்க அவங்களுக்கு மதியானம் தயிர் சாதம். வா வா ஒரு தயிர் சாதம் உனக்கு கட்டி தயிர் இங்கே 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 சாப்பிடும். அந்த தயிர் சாதம் சாப்பிட்டாங்க. அடிப்பட்ட பூனைக்கு மதியானம் தயிர் சாதம் கிடையாது. அடிப்பட்ட பூனைக்கு மதியானம் தயிர் சாதம் சாப்பிட்றாங்க பாருங்க. அதுக்கு மாத்திரை போட்டால் பால் குடித்தாங்க. இப்போ தயிர் சாதம் சாப்பிட்றாங்க மதியானம். இது வந்து மாத்திரை போட்டு இப்போ கரெக்ட் பண்ணுறான். எங்கள் வீட்டுக்கு தூக்கின்னு போவேன். அங்கே வந்து 15 பூனை இருக்குது எங்கள் வீட்டில் குட்டி. ஆமாம், அது வந்து கடிச்சிடுவாங்க. 15 பூனை எல்லாம் கடிச்சிடுவாங்க. இப்போ அவங்க நாளைக்கு தான் டாக்டர்கிட்ட தூக்கி வீடு பேர் இருக்கு ஐயா இல்லை யாரோ அடிச்சுட்டாங்க. அதை பாருங்க அவங்களுக்கு காலையில் மாத்திரை போட்டால் இப்போ எப்படி விளாட்றாங்க பாருங்க. இதெல்லாம் ரோடு கோயில், இது முருகர் கோயில். இது முருகர் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா பாருங்க இங்கே தான் முருகர் கோயில் படைக்கு வந்தோம். நேற்று கிருத்திகை படைக்கு வந்துட்டு இவங்க பார்த்தீங்கன்னாக்கா இதை பாருங்க. இப்போ நேற்று மாத்திரை போட்டேன், இன்றைக்கி மாத்திரை போட்டேன் சாப்பிட்டுட்டு விளாட்றாங்க பாருங்க. ரோடு ஐம்பா பா வா பா கற்பி கற்பி பா பா ஐ வா. அவங்க வெயிலில் வெயிலில் அந்த இதுக்கு பண்ணுறாங்க. பா பா ஓடு பா பாய் இங்கே பா போய் சாப்பிடு பாருங்க. அது சாப்பாடு வச்சுருக்கேன் பாருங்கள். பாருங்க தயிர் சாதம் வச்சுருக்கேன். சாப்பிடு போய் உள்ளார போய் சாப்பிட விட. இன்றைக்கி இருங்க, நாளைக்கு தான் உங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். நாளைக்கு தான், ஏன்னா இன்றைக்கி சண்டே, நேற்று சாட்டர்டே. அதனால் வேறு எங்கள் பையன்கிட்ட போய் கொஞ்சம் பாருங்கள். 2 நாளாக மாத்திரை போட்டேன், மாத்திரை போட்டு சாப்பிட்டாங்க. தயிர் சாதம் வச்சுருக்கேன் சாப்பிட்றதுக்கு. இவ்வளோ தான் இருக்காங்க. தயிர் சாதம் விளாட்றாங்க போகிறேன். சாப்பாடு வச்சாச்சு. உங்களுக்கு நாளைக்கு வந்து ட்ரீட்மெண்ட், நாளைக்கு ஹாஸ்பிட்டலில் எடுத்து போய் ட்ரீட்மெண்ட் பார்க்குறது.